அடுப்பின் அடியிலே கடந்தவர்களாக இருந்தார். புறா சிறகுகளைப் போல, புறா சிறகை பார்த்துருக்கீங்களா? புறா சிறகுகள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எப்படிப்பட்டதாங்க? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போல நம்ம அடுப்பின் அடியில் கடந்தாலும் உலகத்தின் பார்வையில் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? கரிக்கட்டைன்னு சொல்லுவான். ஏன் தெரியுமா? நான் அவனை சுடுறதில்லை. ஏன் நம்மளை பார்த்து கரிக்கட்டைன்னு சொல்றான்? சங்கீதக்காரன் ஏன் நம்மளை பார்த்து நீங்க அடுப்பின் அடியில கடந்தாலும், அதாவது பேச்சு வழக்கில் சொல்றேன், நீங்க கரிக்கட்டையா கடந்தாலும் அவருடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? புறாச்சிறகுகளை போல, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளை போல இருக்கீங்க. இந்த உலகம் நம்மளை ஏன் பார்த்து இது ஒண்ணுக்கு உதவாத சரங்குது, கரிக்கட்டை மாதிரி கிடக்கு அப்படின்னு சொல்லுது? நம்ம அவனை சுடுறது இல்லைங்க, நம்ம அவனை காயப்படுத்துறது கிடையாது. அதனாலதான் நம்மளை பார்த்து அவன் என்ன செஞ்சுட்டு போறான்? கரிக்கட்டைன்னு சொல்லிட்டு போறான். ஆனா நம்முடைய வேல்யூ யாருக்கு மாத்திரம் தெரியுமா? நம்மை படைத்த பராபரனுக்கு மாத்திரம் தான் தெரியும். நம்முடைய வேல்யூ எப்படிப்பட்டது என்பதை அவர் மாத்திரம் தான் அழிந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறார்? நம்ம இந்த உலகத்தின் பார்வையில கரிக்கட்டையை போல கிடைக்கிற, அடுப்பின் அடியில கிடக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். நீதிமான்களுடைய சங்கத்தில் சேர்க்கிறார். நம்மை அவருடைய வார்த்தையின்படியே அக்னி சூளைகளாக, கொள்ளிகளாக மாற்றுகிறார்.